அன்னையாக உயிர் கொடுத்து மாயைகள் இல்லாமல் காத்தருள என்றும் உயிரின் நிலை தன்னை ஒவ்வொருவர் ஜீவர்க்குள்ளேயும் நல்லவைகள் எல்லாம் கொடுக்க பெற்று அகார உகார மகார தத்துவமாக விளங்கி நம்மை எல்லாம் காத்தருளும் அந்த முருகப்பெருமானுடைய பெரும் கருணை ஓம்காரமாக இந்த நல்ல வேளையிலே எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். பக்திக்கு வித்தாகி அந்த முருகன் என்ற பரம்பொருளை நமக்கு வாரி அள்ளி தெளித்து தந்த பாடல்கள் வாயிலாக பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணைமழை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று திருவருளும் குருவருளும் என்றும் உங்கள் முன் நின்று அனைவருக்கும் நல்லவைகளெல்லாம் நடக்கட்டும், தீயவைகளெல்லாம் விலகட்டும், மனச்சாந்தியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்போது நிலைக்கட்டும். வணக்கம். ஆரம்பத்திலே ஒரு பக்தர் பார்த்துருவோம். ஹலோ சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? சாமிஜி, நான் சேலத்துல இருந்து பேசுறேன் சாமிஜி. கோகுலமித்ரா சாமிஜி. கோகுலமித்ரா நான் வச்ச மாதிரி இருக்கே. ஆமாங்க சாமிஜி, நீங்க வச்ச பேர் தான். சொல்லுங்கம்மா. சாமிஜி, என் ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் சாமிஜி. அவர் பேர் மோகன சுந்தரம். இதுக்கு முன்னாடி பேசியிருக்கியாமா? ஆமா சாமிஜி, போன மாசம் பேசணும் சாமிஜி. போன மாசம் பேசி உனக்கு இந்த மாசம் கிடைக்குதா? ஆமா சாமிஜி. சந்தோஷம்மா. பேர் மாத்தி எழுதிட்டு வரியா சாமிஜி? பேர் எழுதிட்டு வரியாமா? இல்ல சாமிஜி, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே மாத்திட்டேன் சாமிஜி. நீங்க சொன்னனால 2 இயர்ஸ் முன்னாடி நான் மாத்திட்டேன் சாமிஜி. சரி. மாத்தி எப்படிடா இருக்கு கண்ணு? நல்லா இருக்கு சாமிஜி, ரொம்ப நல்லா இருக்குங்க சாமிஜி. நான் எக்ஸாம்லாம் கவர்மெண்ட் ஜாப்க்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் சாமிஜி. இந்த பேர் வச்சிருந்து நான் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணி இருக்கேன் சாமிஜி. வெரி குட்மா. சரி, மோகன சுந்தரத்துக்கு என்ன வயசாச்சு சொல்லுமா? அவருக்கு 34 வயசாச்சு சாமிஜி. என்ன விஷயம்? வேலை சரியில்லையா? வேலை சரியில்லை, வீட்டுல பணம் தங்குறதே இல்ல சாமிஜி. என் வீட்லயே தங்க மாட்டேங்குதுமா. அது தங்குச்சுன்னா அதுக்கு பேர் பணம் இல்ல, அது செல்வம்னா தான் செல்வம். வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன பண்றது? அதை ஒண்ணும் பண்ண முடியாதுமா. செலவானதான் வரும். ஆமாங்க சாமிஜி. சொல்லுங்க. சளி தொல்லை அதிகமா இருக்குங்க சாமிஜி. ரொம்ப தும்பல் வருது, அதிகமான சளி தொல்லையா இருக்குதுங்க. நாங்க 2 வருஷமா ட்ரீட்மெண்ட் பாக்குறோம், அவருக்கு சரியாகவே மாட்டேங்குதுங்க சாமிஜி. சரி, அது ஒரு அலர்ஜி டெஸ்ட் எடுக்கணும். அது ஒரு அலர்ஜி டெஸ்ட் எடுத்துட்டு அது போயிட்டு யாராவது மருத்துவரை பார்த்து ஒரு அலர்ஜி டெஸ்ட் எடுத்துரு. ஆனா நான் இப்ப கொடுக்குற மருந்துல சரியாயிடுச்சுன்னு விட்டுடாத. திக்தகா கசாயம்னு இருக்கும். அது டானிக்கு 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு திக்தகா கசாயம் அப்படின்னு இருக்கும். அது 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து. அமிர்தா அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு, அது காலையில மாலையில 3 மூடி 6 மூடி தண்ணி கலந்து. கனகாசவம்னு ஒரு டானிக்கு, அது 2 வேளை காலையில நைட்டு 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து. அர்ஜுனா அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு அல்லது அர்ஜுனா அரிஷ்டம்னு ஒரு மாத்திரை, காலைல 2 மாத்திரை நைட்டு 2 மாத்திரை, அர்ஜுனா மாத்திரைன்னு கேளுங்க. இதை குடுறா கண்ணு, அது கண்டிப்பா சரியாயிடும். 37 வயசுக்கு மேலதான் யோகம். அதுக்குள்ள எதிர்பார்க்க வேண்டாம். நிறைய வாங்கி பெருசாலாம் போட்டு முதல் போட்டு செய்யாதீங்க. அது வரைக்கும் புரியுதா? நல்லது கண்ணு, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர் அளவும். வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? திருவரம்பூர்ல இருந்து பாலகுருசாமி பேசுறேன். பாலகுருசாமி ஐயா, என்ன வயசாச்சு? வயசு 73 ஆகுது. சொல்லுங்க ஐயா. நான் உங்களை நேரடியா ஒரு தடவை பார்த்துருக்கேன். சரி. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த வீடு இடம் வாங்கி போட்டிருந்தேன். அந்த வீடு இது வரைக்கும் விற்கவும் முடியல, கட்டவும் முடியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இல்லைங்க, உங்களுக்கு வெறும் வீடு மட்டும் இல்லைங்க, எல்லாமே அப்படிதான் இருக்கும். எது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, எது நமக்கு தேவைகளோ அந்த தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகாது. அதாவது டிலே ஆகும். இப்போ ஒரு 3 வருஷம் வரைக்கும் அது இழுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே அப்படிதான் இருக்கும். யாருக்கு யோசனை போய் சொன்னாலும் அவன் உங்களை பயன்படுத்திட்டு பின்னாடி போய் பேசுவாங்க. இதெல்லாம் அது ஒரு காரணம் இருக்குங்க. ஒன்றும் வேண்டாங்க, அந்த மண்ணை எடுத்துக்கோங்க. வியாழக்கிழமை அந்த மண்ணை எடுத்துட்டு போயிட்டு வியாழக்கிழமை நவக்கிரகத்துல இருக்கிற குரு இருக்கு இல்லையா, அந்த குருவுக்கு ஒரு மஞ்சள் நிறத்துல துணி வாங்கிட்டு அது மேல அந்த மண்ணை பரப்பிட்டு அதுக்கு மேல வாழை வச்சு எலுமிச்சம்பழம் சாதம் கும்பம் போல போட்டு
வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம், பூம்பழம் இருக்கு இல்லையா, ஆமா ஆமா. பூம்பழத்தை முதுகு பகுதியில் முக்கோணம் மாதிரி கட் பண்ணி அதில் நெய் ஊற்றி மஞ்சள் நிற திரி போட்டு 3 தீபம் வாழைப்பழத்தை வச்சு போடுங்க. 3 வாரம். ஆமாம், 3 தீபம் போடுங்க. 3 வாரம் வேலைக்கிழமை. நெய் தீபம். ஆமாம், 7 வாரம் எங்கே அம்பாள் கோயிலில் புத்து இருக்கோ அல்லது சிவன் கோயிலில் எங்கே புத்து இருக்கோ அந்த புத்துலாண்டு போயிட்டு கொள்ளு, ஒரு வாழை இலையில கொள்ளு வச்சுட்டு கொஞ்சோண்டு பால் அதில் பனங்கற்கண்டு போட்டு அது முன்னாடி வச்சுட்டு 3 நெய் தீபம் போட்டுட்டு 11 சுத்து சுத்திட்டு வாங்க. சரி சார். 7 வாரம் செய்யுங்க. சரி சார். 7 வாரம் செய்யும் பொழுது கையில் பச்சரிசி மாவு நாட்டு சக்கரை கலந்து அந்த புத்து கொஞ்சம் தள்ளி எறும்புகளுக்கு தூவி விட்டுவாங்க. புத்து மேலே தூவிடாதீங்க, தள்ளி எறும்புகளுக்கு தூவிட்டு வாங்க. சரி சார். இது 2 நீங்கள் செய்துட்டே போனீங்கனாலே அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிடும். வாஸ்து படி சரியில்லாமல் இருக்காது. நான் எடுத்தேன்னா பெருசாகிடும். சரி. அதாவது ஈசானிய மூலையில் வந்து கசடு போட்டு வச்சிருக்கிறது, கப்பிகள் போட்டு வச்சிருக்கிறது, தென்மேற்கில் நிறுத்தி மூலை, அதாவது குபேர மூலையில் கசடு போட்டு வச்சிருந்தா அதை முதல்ல எடுங்க. சரி. இல்லைன்னா அது நடக்காது. சரி சார். ஏன் சொல்கிறேன்னா, அந்த இடம் உங்களுக்கு கட்டும் போதோ எங்கேயோ அது நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில, காக்கா செத்து போய் இருந்துதான்னு பார்க்கணும் நம்ம. சரி, அது கவனிக்கல சாமி. ஆமாம், கவனிச்சிருக்க மாட்டீங்க. அது பார்த்துக்கலாம். இதை செய்யுங்க, அதில் சரியாக போயிடுங்க. சரி சாமி. நல்லதுங்க, நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர்களோ. ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா. நான் இங்க ஆலந்தூர்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எனக்காக தான் சாமிஜி கேட்க. என்ன பேருமா? ராஜேஸ்வரி சாமிஜி. ராஜேஸ்வரி அம்மா, என்ன வயசு? எனக்கு வயசு தெரியல. பிறந்த தேதி வருஷம் தெரியாது. அம்மா சொல்லிருக்காங்க. தோராயமா சொல்லுங்க. ஏன் அது போய் வயசு எனக்கு தோராயமா இவ்வளவு இருக்குன்னு சொல்லுமா? ஒரு 35 இருக்கும் சாமிஜி. அவ்வளவுதான் வச்சுக்கோ, கூட குறைச்சு போட்டுக்கலாம். என்னம்மா? சரிங்க சாமி. சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரையும் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. நல்லா இருங்க, சண்டை இல்லாம இருங்க, சந்தோஷமா இருங்க. சொல்லுங்கம்மா. நன்றி சாமிஜி. எனக்கு குழந்தை இல்ல. எவ்வளவு நாளா நிகழ்ச்சி பாக்குறீங்க? நான் ஒரு 2 வருஷமா உங்களை வந்து நேர்ல பார்த்துட்டு தான் சாமிஜி நான் வந்திருக்கேன். சரி சரிம்மா. இது நான் சொல்லுவேன், ராஜேஸ்வரின்னு பேர் வைக்காதீங்க, சிக்கல் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? சொல்லியிருக்கீங்க சாமிஜி. அதை சரி பண்ணியிருக்க மாட்டீங்க. சரி, பரவாயில்ல. மருத்துவர்லாம் என்ன சொன்னாங்க? மருத்துவர் வந்து அவருக்கு விந்தணு கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அவர் பேர் என்னம்மா? கண்ணன். சரி சரிம்மா. அவருக்கு நல்ல பழக்கம் இருக்கு இல்லையா? ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது இல்லை? உங்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டாரு சாமிஜி. சரி சரி. இல்லை, எனக்கு தெரியாது கண்ணு, நான் டக்குன்னு சொல்லிடக்கூடாது இல்லை யாரை பற்றியும். சரி, சுகர் இருக்கு சாமிஜி, குடிக்கிறதுமா நிப்பாட்டிட்டாரு. சரிம்மா. பாதாம், பிஸ்தா, முந்திரி சம அளவு எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. ஓரிதழ் தாமரை பொடி அப்படின்னு சொல்லி கேளுங்க. அது நாட்டு மருந்து கடையில் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அப்புறம் பூனைக்காளி விதைன்னு ஒன்று இருக்கும், அது ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு 2த்தையும் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க ஒன்றா சேர்த்து. 250 ml பால், 2 ஸ்பூன் பாதாம் முந்திரி கலவை, 1 ஸ்பூன் வந்து பூனைக்காளி விதை, அதுவும் 2 ஸ்பூன் போடுங்க. கலந்து வச்சதை அதை ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 100 ml ஆகிற வரைக்கும் சுண்டின பிறகு வடிகட்டி அவருக்கு கொடுத்துருங்க. அப்பு ஏ ஜிரியான்றது ஒரு யுனானி மாத்திரை. அந்த மாத்திரை காலைல 2, மத்தியானம் 2, நைட்டு 3. அவருக்கு ஆட்டு தொல்லெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை? அதெல்லாம் இல்லை சாமி. சரிம்மா. மூச்சு வாங்குறது, வீசிங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது? அப்படிலாம் ஒன்றும். சரி, இந்த மாத்திரை காலைல 2, மத்தியானம் 2, நைட்டு வந்து 4 மாத்திரை. அதாவது படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்க. அதே மாதிரி சதாவரி ரசாயனம் அல்லது சதாவரி கிருதம்னு இருக்கும். 2த்துல ஏதாவது ஒன்று எது கிடைக்குதோ அது வாங்கி, ரசாயனம்னா 2 கோலி குண்டு அளவு 3 வேளை பாலில், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நெய்யாக இருந்தால் 1 ஸ்பூன் 3 வேளைக்கு. இதை நீங்கள் சாப்பிட சொல்லுங்கள். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி. சரி, இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு 3 மாதம் இதுலேயே நிற்கிதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கம்மா. சரி சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தராலும். ஹலோ, வணக்கம் சாமிஜி. அம்மா வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சாமி, உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சாமி. நல்லா இருமா, நல்லா இருமா. சொல்லுங்க. எங்க குடும்பத்துக்கு உங்க ஆசீர்வாதம் தேவை. குறையில்லாம சந்தோஷமா சங்கடங்கள்லாம் தீர்ந்து சரவணபவனுடைய அருளால் நல்லா இருமா.
ரொம்ப நன்றி சாமிஜி. சொல்லுங்கண்ணே. எனக்கு தாங்க சாமிஜி அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன பேருமா? சத்யாங்க சாமி. சத்யாம்மா, என்ன சளி தொல்லை அது மாதிரி இருக்கா? கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கா? இடுப்பொலி வருதா? முதுகு வலி அடிக்கடி. அதான் இடுப்பொலி. சரி. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. நல்லா இருந்த மாதிரியே இருக்க முடியல. சரி சரி சரி. அதான் சாமிஜி உங்ககிட்ட கேட்கலான்ட்டு. சரிம்மா. அம்மா, எப்பயாவது முந்தானில தீ பிடிச்சிருக்கா? தீ பிடிச்சதுலங்க சாமிஜி இந்த இது ஊதுபத்தி இது மாதிரி. அதுக்கு பேர் என்ன? அதுதாம்மா. என்னம்மா நீங்க அதுதான் அப்படி தீ பிடிச்ச நெருப்பு எறியுதா என்ன கண்ணு? சரி, ஓகேம்மா. அது போட்டோம். சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு தாங்க சாமி. எவ்வளோ வருஷமா இங்க இருக்கேம்மா? இங்க நான் 7 வருஷமா இருக்கேங்க சாமி. அந்த வீடை மாத்திக்கோமா. சரிங்க. ஃபர்ஸ்ட் அதை மாத்திட்டு என்ன பண்ணுது? இடுப்பொலி வருது, அப்புறமா முதுகு வலி இல்லைன்னா வயிறு வலி, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. சரி சரிம்மா. தூங்கும்போது நாய் குலைக்கிற மாதிரி, நாய் துரத்துற மாதிரி, பாம்பு துரத்துற மாதிரி கனவு வந்திருக்கா? பாம்பு கனவு தான் சுவாமிஜி அடிக்கடி வருது. நிறைய வருது. சரி சரிம்மா. கரெக்டாக ஒரு 24 மணி நேரம் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரன் ஒன்றா இருந்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறீங்களா? இல்ல அப்படி ஒன்னாலாம் இருக்க முடியாதுங்க. அவர் ஆட்டோ ஓட்டுறாரு. சரி. இல்லை கண்ணு, அப்படி இருந்தால் சண்டை வருதா? இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. சண்டை எல்லாம் ஒன்றும் வரல. இல்ல. சரி சரி கண்ணு. அவ அடிக்கிறது போகிறதெல்லாம் எப்பயுமே கிடையாது. இல்ல அதெல்லாம் எப்பவுமே இல்லை. சரி. நீ அடிச்சது? இல்லைங்க. சரிம்மா. ஒன்றும் இல்லைம்மா, அது வீடை மாற்றிக்க. வீடை மாற்றிட்டு எந்த ஊர்லேருந்து பேசுகிறம்மா? சென்னை தாங்க சுவாமி. சரிம்மா. நீ அங்கே மருதீஸ்வரர் கோயில் தெரியுமா திருவான்மியூரில்? தெரியலங்க சாமி, கேட்டுக்கிறேன். கேட்டுக்கோமா. திருவான்மியூரில் போயிட்டு ஒரு 5 புதன்கிழமை தொடர்ந்து போ. அங்கே போயிட்டு மத்தியானம் உச்சகால பூஜை நடக்கும். அந்த பூஜையிட 5 பச்சரிசி மாவில் வாழை இலை பரப்பி அது மேலே நெய் ஊற்றி பச்சை நிறத்தில் திரிச்சு அதில் தீபம் போடு. சரிங்க. வெண்பொங்கல் செய்து உன் கையால் தானம் கொடுத்துட்டு வா. சரிங்க சாமி. அப்போவே போயிட்டு அங்கே பாம்பன் சாமி கோயில் இருக்கும் பக்கத்தில், அங்கே போயிட்டு 6 சுற்று அந்த ஜீவ சமாதியை சுற்றிட்டு வா. சரிங்க சாமி. அங்கே குமாரஸ்தவன் கேட்டால் கொடுப்பாங்க, அதை ஒரு முறை படிச்சுட்டு வாம்மா. சரிங்க. இந்த வீடை மாற்றிக்கிட்டு இதெல்லாம் செய்யுமா, கண்டிப்பாக சரியாக போயிடும். சரிங்க சாமி. நோய் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வராது. சரிங்க சாமி. நல்லதும்மா. அடுத்து ஒரு பக்தர். ஹலோ. வணக்கம் சாமி. ஹலோ சாமி. வணக்கம் சாமி. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் மதுரையில இருந்து பேசுறேன் சாமி. யாருக்காக கேட்க போகிறீங்க? பையனுக்காக கேட்கணும் சாமி. பையன் பேருமா? யுதிஷ்டர் சாமி. யுதிஷ்டர். விதிஷ்டர்? ஆமா சாமி. அது என்னம்மா விதிஷ்டர்னா என்னம்மா? அது மகாபாரதத்துல தர்மரோட பேரு சாமி. ஓ சரி 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 சரி. இல்லை அது தெரியுதான்னு பார்த்தேன் டக்குன்னு. சரி சாமி. சரி, விதிஷ்டர் என்ன பண்ணுவார் மகாபாரதத்தில்? அவர் யுதிஷ்டர் வந்து தர்மராஜா சாமி. அவரு சரி, என்ன பண்ணுவார்? தர்மத்தை நிலைநாட்டுவார் சாமி. நம்பால் தர்மத்தை நிலைநாட்டுறாரா? தெரியலைங்க சாமி, படிப்பு சுமாரா படிக்கிறார் சாமி. எவ்வளோ உஷாரா சொல்றீங்க பாருங்க. அவர் தர்மத்தை நிலைநாட்டுறது இல்லை, சொல் பேச்சு கேட்க மாட்டாரு. கேக்குறாரா? ஓரளவு கேட்கிறாரு சாமி என்கிட்ட. அப்புறம் படிப்பு நல்லா இருக்கும், ஆனா படிக்க மாட்டாரு. ஆமா சாமி. நல்ல திறமை இருக்கும், அதை உபயோகப்படுத்த மாட்டாரு. அது அவருக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது சாமி. மற்றவங்க அதுதான் பிரயோஜனம். நல்ல அறிவு இருந்தா அது நமக்கு பிரயோஜனப்படாத போகும். சரி சாமி. அது ஒன்றும் இல்லைம்மா. என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவருக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது உடம்பு படுத்துச்சா? ஆமா சாமி. அவருக்கு என்ன பண்ணுச்சும்மா? அம்மா வந்திருக்கு சாமி. சரி சரி சரிம்மா. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, அதுக்கு அப்புறம் எப்படி இருக்காரு? அம்மா வந்ததுக்கு முன்னாடிங்களா சாமி? ஆ அம்மா போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஹைட் வெயிட் போட்டாரு சாமி. கொஞ்சம் ஹைட் ஆயிட்டாரு. இல்லைம்மா, அது கொஞ்சம் பார்க்கணும். அதுக்காக தான் சொன்னேன் நான். இது பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைம்மா? இப்போ வந்து படிப்புக்காக கேட்கணும் சாமி. என்னோட இணையதளத்துக்கு போங்க. சரி சாமி. அதுல தேர்வில் வெற்றி பெறன்னு ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க. சரி சாமி. அதுல என்ன சொல்லி இருக்கணும் அதை கரெக்டா செய்ய சொல்லுங்க. அது ஓம் வா மகாதேவி சொல்லிட்டே இருக்காரு சாமி. இல்ல, அது நான் சொல்ற மந்திரம் இருக்கும், அதை கேட்டுட்டு போனோம். அவரு சொல்றது இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும்மா. இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா? ஆமா சாமி, ஒரு தடவை பேசியிருக்கேன் சாமி. சரி சரி சரி. யாருக்காக கேட்டீங்க? அப்ப எனக்காக கேட்டேன் சாமி. இப்போ என் பையனுக்காக கேட்கிறேன் சாமி. நீங்க எப்படி இருக்கீங்க? முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சாமி. அதை சொல்லணும்ல.
ம். ஆமா சாமி, அடுத்து சொல்லலாம்னு இருந்தேன் சாமி. சரி 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 பரவாயில்ல. அதாங்க, நீங்க அவருடைய விதுரர் பேர் வேண்டாமா, அது வந்து சரியா இருக்காது, புரியுதா? யுதிஷ்டர் சாமி. வி அதான் அது வந்து விபீஷன்னு மாத்துக்க சொல்லுங்க. என்ன சாமி? சரி சாமி. ஷன்னு ஒன்று வரட்டும். அதுக்கு காரணம் இருக்குண்ணா, அது இதில் எடுத்தோன்னா சரியா வராது. சரி அதனால அதை மாதிரி மாற்றிக்கிட்டு சரி எங்கே வன்னி மரம் விநாயகர் இருக்கோ தேய்பிறை சதுர்த்தியில், சரி அதாவது தேய்பிறை சதுர்த்தியில் பௌர்ணமி வழிபாடு ஒரு முறை அவர் எட்டுன்னு போயிட்டு எங்கேயாவது மகான் உள்ள ஜீவ சமாதியில் போயிட்டு அவர் கையால் பாலில் ஏதாவது பிரசாதம் கொடுத்துட்டு சரி சாமி. தேய்பிறை சதுர்த்திக்கு பெருமாள் கோயிலில் போய் நெய் வாங்கி கொடுத்து சரி சாமி. அதில் அவருக்கு வந்து சக்கரை பொங்கல் செய்ய சொல்லி அதை வழிபட்ட அவர் கையால் தானம் கொடுத்துட்டு வர சொல்லுங்கள். 5 வாரம் புதன்கிழமை இது சதுர்த்தி, 5 சதுர்த்திக்கு செய்ய சொல்லுங்கள். சரி சாமி. தேய்பிறை சதுர்த்தியில் சரி சாமி. இது ஒவ்வொரு வாட்டி சதுர்த்தியில் செய்ய செய்ய அவருக்கு நல்ல ஒரு நிலைமை மாறிடுமா. அதே நேரத்தில் நான் சொன்னது தேர்வில் வெற்றி பெறவும் செய்யுங்க. சரி சாமி. நல்லதும்மா நல்லதும்மா. அடுத்து ஒரு பக்தர்களும். ஹலோ 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 வணக்கம் சுவாமிஜி. அம்மா வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சுவாமிஜி. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? என் தம்பிக்காக கேட்கணும் சுவாமிஜி. தம்பி பேர் என்ன? தம்பி பேர் பிரபாகரன் சுவாமிஜி. பிரபாகரன் வயசு என்னாச்சு? வயசு இப்போ 29 30 ஆச்சு சாமி. இன்னும் சரி. அவனுக்கு வேலை இல்ல, கிடைக்கல சாமி. சரிம்மா, கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல சுவாமிஜி, அவன் ரெண்டு கொஞ்சம் என்ன? லேட்டா 30 இல்லை இல்லை, வயசுக்கு மேல தான் ரெண்டுமே பண்ணணும். தடை தான், ரெண்டுமே தடை தான். அவருக்கு 33 வயசு வரைக்கும் நிரந்தர வேலையும் கிடைக்காது. 30லேருந்து 30க்குள்ளே தான் கல்யாணம். ம். இது எது போனாலும் பிரச்சனையாக தாம்மா இருக்கும். என்ன நட்சத்திரம்மா அவர்? அவங்க சித்திர நட்சத்திரம் சாமி. சரி சரிம்மா, அதே தான்மா பிரச்சனை இருக்குமா கொஞ்சம். என்னன்னு கூப்பிடுவீங்க அவரை? அவனை பிரகாஷ்னு கூப்பிடுவோம். ஓஹோ, அவர் கையெழுத்து போடுறது பிரகாசன் போடுவாரா? இல்ல, சர்டிபிகேட்லாம் போடும்போது பிரபாகரன் தான் போடுவாப்ல. வேற எங்கேயாவது சரி. வெளியில சும்மா நார்மலா சைன் பண்ணும்போது பிரகாஷ்னு போடுவாப்ல. அந்த பிரபாகரன் பேர் வேணாம், ஓகே சுவாமிஜி. அந்த ரன் எடுத்துட சொல்லுங்க. ஆ பிரபாவன் வச்சுக்க சொல்லுங்க. ஓகே சுவாமிஜி. ஏன்னா 2வது Okay. சித்திர நட்சத்திரத்துக்குள்ள பேர் இல்லை அது. ஓகே சுவாமிஜி. அதனால பிரபாவனுக்கு முன்னாடி ஒரு ராஜ சேர்த்துக்க சொல்லுங்க, ராஜ பிரபாவன். ஓகே. இதை 48 முறை 48 நாள் எழுத சொல்லுங்க. சரி சுவாமிஜி. ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு போயிட்டு பால் கோபால காப்பு கட்டிட்டு சரி. ஒரு வாழை இலையில கோதுமை பரப்பி ஆ அது மேலே 10 நெய் தீபம் போட்டுட்டு ஓகே சுவாமிஜி. விநாயகருக்கு தேவையான பட்சங்கள் படைச்சி அவர் கையால் தானம் கொடுக்க சொல்லுங்க. சரி சுவாமிஜி. அருகம்பில் மாலைக்கு ஒத்து விநாயகருக்கு போட்டுடுங்க. ஓகே சுவாமி. டெய்லி வந்து சூரிய உதயம் ஆவறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் காயத்ரி மந்திரம் சொல்ல சொல்லுங்க. ம். இதுவே அவருக்கு சரியாயிடுமா. பேர் கண்டிப்பாக மாற்றிக்கணும். சரி சுவாமிஜி. அவன் கிட்டத்தட்ட பிஇ முடிச்சு ஒரு 6 இயர்ஸ் ஆறுது சாமி. இல்லைம்மா, 33க்கு மேலே தாம்மா. வெளிநாடு முடிஞ்சு அனுப்புங்கம்மா. அதான் அவனுக்கு இந்த ஆயில் ஃபீல்டுல தான் ஜாப் வேணும் அப்படின்னு ரொம்ப கன்ஃபார்மா இருக்கா. இதை செய்ய சொல்லுங்க, இதை செய்ய சொல்லுங்க. நீங்கள் ஏற்கனவே பேசுறீங்களான்ட்ட? நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் சாமிஜி. ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடி பேசியிருக்கேன் நானு. சரிம்மா, எனக்காக பேசினேன் நானு. எப்படி இருக்கீங்க? இப்ப நல்லா இருக்கேன் சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நல்லா சொல்லேடா கண்ணு, சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவோம்ல. கண்டிப்பா கண்டிப்பா சாமிஜி. என் தம்பியோட பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால எனக்கு நிறைய நிறைய பெண்களுக்கு தம்பியோட பிரச்சனை இருக்குதுமா. அதனால குடும்பத்துல பிரச்சனை இருக்குது. ஆமா, இதனாலே ரொம்ப ஆமா ஆமா தெரியுது தெரியுது தெரியுது. சரி, இதை செய்ய சொல்லுங்க, சரியா போயிடும். சரி சுவாமிஜி. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தராலும். நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. யாருக்காக பேச போறீங்கம்மா? எங்க குடும்பத்துக்காக, எங்க வீட்டுக்காரரு. சரி, உங்க வீட்டுக்கார் பேர் என்ன? வெங்கட்ரமணி. வெங்கட்டரமணன். ரமணி. வெங்கட்டரமணி. பாரஜோத கோத்திரமா, கௌசிக கோத்திரமா, சீவேஸ்வர கோத்திரமா? விஸ்வாமித்ரம். விஸ்வாமித்ர கோத்திரம். சரிம்மா, என்ன பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த யூடியூப்ல வந்து சதுர்த்தியும் பஞ்சமியும் சேர்ந்து வந்து பூஜை பண்ணினேன். ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. என்னோட நமஸ்காரங்கள். ஐயோ அம்மா, அது நான் எதையும் ஆய்வு செய்யாமல் அதில் இருந்து எடுத்து கொடுத்து சோதிக்காமல் நான் யாருக்குமே கொடுத்தது இல்லைம்மா.
அதனால தான் யூடியூப்பில் வந்து நிறைய பார்க்குறாங்கன்றதுனால அது பயனடையட்டும். இன்னும் கூட நிறைய வரப்போகுது. நிறைய மறைச்சிட்டாங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தியில் கூட 4-5 விநாயகர் சதுர்த்தி இருக்குது. அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அது வருங்காலத்தில் இணையதளத்தில் கொடுக்குறேன் பாருங்கள் யூடியூப்பில். நீங்கள் யாருக்குமே இப்போ நீங்கள் சொல்லி அதில் கமெண்ட்ஸை பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு தெரியும் பாருங்கள் அதில். ஆனா வெளியில போன பணத்துல இருந்து 1% தான் சுவாமிக்கு வந்தது. ஆனா அதுவும் எனக்கு சந்தோஷம். என்னோட அதில் ஒரு 1% எனக்கு கொடுத்துருங்க. அதே கேட்கணும். நமஸ்கார கட்டாயமா எனக்கு நான் அவங்க அட்ரஸ் அதாவது ரொம்ப ஹையா இருந்து லோவா போய் மனசு அதெல்லாம் அது அந்த கான்செப்ட் வேற. அதை வேறும் அதை பத்தி ஒன்றும் இல்லைம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துருமா. அது கூட வந்துடும். எப்போ ஒன்று வர ஆரம்பிச்சதோ அது எல்லாம் வந்துடும்மா. திருப்பியும் நான் அந்த பூஜையை அப்படியே எப்ப பண்ணலாம்? தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி சேர்ந்து வர நேரத்தில் தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மாசமும் வரும்ன்றது தாராளமாமா வரும். தாராளமா பண்ணுங்க. அதை விடவே விடாதீங்க. எது ஒண்ணு நமக்கு சரி. இப்ப நான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேற 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 மாதிரி ஒரே வாரத்துல ஒரே மாதிரியான பரிகாரங்கள் நான் சொல்ல மாட்டேன். நீங்க தெரிஞ்சு பார்த்த எல்லாருக்கும் தெரியும். அத நம்பிக்கையோட செய்தா வந்து கண்டிப்பா வீண் போகவே போகாது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சில பேர் கேட்பாங்க, விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஆமா, அந்த அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமா கிடைச்சிடணும், கிடைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. விஸ்வாமுத்திர கோத்ராய நமோ தேவோ சஞ்சாரக பரிபூரண கிருபா கடாட்சம் அனந்த பூர்வ நரசிங்கார்த்த வர்த்தன சுரூபனே ஸ்வா. இந்த மந்திரமே உங்களுக்கு போதும். இதுல ரகசியம் இருக்கு, பார்த்துக்குவோம். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் சந்தோஷம், செல்வம், நிம்மதி பொங்க கஜவாகன முருகன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து சகல சௌபாக்கியங்களும் தழைக்க மந்திர எந்திர குளிகை. இல்லத்தில் தீய சக்திகள் அழிய, பகைவர்கள் ஓடி ஒளிய நாதநாதன் எந்திரம். பில்லி சூனியம் பேய் பிசாசு தீயவை அழிந்து போக மந்திர இசை எழுப்பும் புல்லாங்குழல். உத்தியோகமும் செய்தொழிலும் மென்மேலும் சிறக்க வரசித்தி எந்திரம். இவை அனைத்தும் அடங்கிய குருவருளையும் தெய்வ அருளையும் அள்ளித்தரும் சித்தர் வழிபாட்டு முறையில் மந்திர தந்திர சக்தி கொண்ட யோக பஞ்சாட்சரம் பேழை. இந்த யோக பஞ்சாட்சரம் பேழை இருக்கும் இல்லத்தில் இன்பம் பொங்கும், செல்வம் செழிக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், செய்தொழில் சிறக்கும், சுயதொழில் மேன்மையடையும், தீயவை அழிந்து தடைகள் உடைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் தங்கும். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். யூடியூப்பை பற்றி கொஞ்சம் பார்த்துருப்பீங்க நீங்கள். சும்மா நான் போட்டிருக்கேன், இன்னும் விளக்கமாக வரும் காலத்தில் வரும். ஏன்னா பெரிய திரை போய் வீட்டில் ஒரு சின்ன திரையாக, அப்புறமா இன்னும் கைத்திரையாகி போச்சு. இப்போ அந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களுடைய அவங்களுக்கு எத்தனையோ டென்ஷன், அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுன்ட்டு. ஆனால் அது நிறைய விஷயங்களை தெளிவாக எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு ஏதுவான பாலமாக இருக்கிறது. அதில் பல விஷயங்கள் இருக்குது, அது நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டாம். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு பாலமாக இருப்பதனால தான் நான் அதை இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சேன். நான் ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் பேசினா கேட்க மாட்டாங்க. அதில் கேட்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க தான் கேட்பாங்க, ஆர்வம் இல்லாதவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம சுருக்கி சொல்லணுன்னும் பொழுது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சாதனம் தேவைன்னா அது யூடியூப். அதனால தான் சுருக்கி சரி வெறும் சப்ஜெக்ட் மட்டும் சொல்லிடுறதை விட நிறைய அனுபவங்களும் நிறைய விஷயங்களும் தெரிஞ்சு கொள்கிறதுக்கும்
பயனடைகிறதுக்கும் பலனடைகிறதுக்கும் நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு அம்மா சொல்கிறாங்க ஆழி பஞ்சமி பண்ண கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 500-600 பேருக்கு மேலே கடிதம் போட்டது, கமெண்ட்ஸில் வந்து ஒரு 200-300 பேர் அனுப்புனது, சாமி நாங்கள் செஞ்சோம், ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு நிறைய நடந்தது, இப்படி நிறைய வந்ததுனால அது மாதிரி புதைந்து கிடக்கிற விஷயங்கள் இப்போ கூட நான் சொன்ன பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. சதுர்த்தி இல்லைன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தெரியாத மறைக்கப்பட்ட கிரந்த சூஸ்திர, வராகமித்திர சூஸ்திர, அப்புறம் வந்து ஹோரா ஸ்கந்த சூஸ்திர, நிறைய இருக்குது. அது போயிட்டே இருக்கும், எவ்வளோ நாளும் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் அது பண்ணது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலும் அதில் போனீங்கன்னா தனியாக ஆப்பே இருக்குது, அதையும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். கமர்ஷியல் இல்லை, பயனடைகிறதுக்கு. அதுக்காக தான் நான் அதை போட்டு காமிச்ச நினைவுக்காக அனுபவ திறவுகோள் பார்த்துட்டு வந்துடுவோம். தன்னைத்தானே ஒருவன் புகழ்ந்து கொண்டால் தோல்வியை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். இது நான் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யார் ஒருவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் தோல்வியை நெருங்கி கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். ஏன்னா தற்புகழ்ச்சிங்கிறது அது மிகப்பெரிய தோல்வியை தழுவிடும். புகழ்ச்சி என்பது நீ செய்கிற புண்ணிய காரியங்களும் நீ செய்கிற நற்காரியங்களிலும் போற்றுகின்ற அளவுக்கு மற்றது. நம்ம வஞ்ச புகழ்ச்சி நிறையா இருக்கும், அதில் மாட்டிடாதீங்க. குனிந்து கும்பிடுபவன் மறைந்த துரோகி என்று நான் சொல்வேன். அவனை பார்த்தீங்கன்னா ஐயா உங்களை மாதிரி உலகத்தில் ஆளே இல்லைன்னுவாங்க, ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. பின்னாடி போய் இவர் எப்படி இருந்தால் தெரியுமா எனக்குன்னுவான். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். அந்த புகழ் அப்படி கிடையாது, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி உனக்கு திறமை அவ்வளோ இருக்குதுன்னு நினச்சா எதுவும் முடிவில்லாத விஷயங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், எதையும் எந்த விஷயத்தையும் முழுவளவுக்கு போய் தெரிஞ்சு யாராலையும் செய்துவிட முடியாது. ஒன்றுக்கு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கும். தற்புகழ்ச்சி கொள்ளாதீர்கள், அது உங்களுக்கு தோல்வி கொடுத்துரும். அதான் விஷயம். ஒரு பக்தர். ஹலோ, நாங்கள் திருவேற்காட்டிலேருந்து பேசுகிறேன் சாமி. சொல்லுங்க, என்ன பேரு? என் பேர் கண்ணன் சாமி. கண்ணா, என்ன வயசாச்சுமா? எனக்கு இப்போ 53 முடிஞ்சு 54 ஆரம்பமாகுது சாமி. 54 ஆரம்பமாகுது. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க வந்து மாவு கடை வச்சிருக்கேன் சாமி. சரி, மாவு மிளகா அந்த அரைச்சி கொடுக்குற கடை வச்சிருக்கேன் வாடகைக்கு. சரி, அந்த ஃப்ளவர் மில் வச்சிருக்கீங்க? ஃப்ளவர் மில். சரி சரி சரி, சொல்லுங்க, என்ன அதில் என்ன சரியா வியாபாரம் இல்லாமல் இருக்கா? நார்மலான வியாபாரம் இருக்கு சாமி. சரி, எனக்கு வீடு கட்டலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்றோம். இந்த ஒரு இடம் ஒண்ணு இருக்கு எங்களது பூர்வீகமா சொத்து. அது விற்காம போனாலும் தடங்களாவே இருக்கு, விற்கவே முடியல. இல்லை அது கொஞ்சம் இப்போ வந்து எப்படி விற்கணும்னு சொல்ல முடியாது. அப்படியே விற்றாலும் அது அடிமாட்டு விலைக்கு தான் போகும். சரி சாமி. முதல்ல வந்து அது வேற இடம் வாங்கிப்போங்க. ஏன்னா உங்கள் பூர்வீக இடம்னு எடுத்தீங்கனாலே அது எல்லாத்துலேயுமே சிக்கல் இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம். சரி சாமி. சரி, நீங்க வழி வழியா பாருங்க, அப்பா அவங்க எல்லாமே பெரிய வளர்ச்சி யாருக்குமே கொடுத்துருக்காது. ஆமா சாமி. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 45-55 வயசு வரும்பொழுது ஏதாவது ஒரு சிக்கல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமா சாமி. இது அதனால என்ன பண்ணுங்க, ஒரு சுவாதி நட்சத்திரத்துல காளஹஸ்தி போயிட்டு ஒரு ருத்ர அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சுவாதி நட்சத்திரத்துல சாமி? சுவாதி நட்சத்திரத்துல. சரி, அன்னைக்கு அங்க இருக்கணும் கோவில்ல. ஆமாங்க, முன்னாள் நைட்டு போயிடுங்க, அன்னைக்கு மறுநாள் காலைல பண்ணிட்டு வாங்க. முன்னாள் போய் புக் பண்ணிட்டு. சரி சாமி. சரி சாமி. இது மாதிரி பண்ணிட்டு. சரி சாமி. அங்க திருவேற்காட்டிலே தான் புத்து இருக்குல்ல? புத்து இருக்கு சாமி. அந்த புத்தாண்ட செவ்வாய்க்கிழமை. சரி சாமி. மல்லிப்பூ ஒரு பிடி. சரி சாமி. செவ்வளரி பூ ஒரு பிடி. சரி சாமி. சாமந்தி பூ ஒரு பிடி. சரி சரி. இது மூணுத்தையும் கதம்பமா கட்டணும். சரி, கட்டிட்டு பூ மேல போட்டுட்டு அந்த புத்து மேல போட்டுட்டு. சரி சாமி. ஒரே ஒரு அகல் விளக்குல சிவப்பு நிறத்துல திரிச்சு. சரி சாமி. விளக்கெண்ணெய், சரி சாமி, நெய் இது ரெண்டும் ஒண்ணு கலந்து தீபமா போட்டுட்டு வாங்க. சரி சாமி. தொடர்ந்து 9 வாரம் செவ்வாய்க்கிழமை விட்டுடாதீங்க. சரி சாமி. சரி சாமி. தீபம் போடும்பொழுது ஓம் ஸ்ரீம் பாச அனுகிரக ஸ்வதா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இணையதளத்தில் வந்துடும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சாயந்தரம். சரி சாமி. சரி சாமி. இதை செய்யுங்க, எல்லாம் அது வீடு கட்டுறதுக்கும் வழி வரும், எல்லாத்துக்கும் வழி வரும். சரி சாமி. நல்லது. ரைட்டுங்க, நல்லதுங்க, நல்லது. அடுத்த ஒரு பக்தர்களோ. ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்கள் திருச்சியிலேருந்து ஷர்மி பேசுகிறேன் சாமிஜி. ஷர்மிமா, யாருக்கா கேட்க போறீங்க?
சாமிஜி உங்களோட ஆசீர்வாதம் எங்க குடும்பத்துக்கே வேணும் சாமிஜி. குறையில்லாத நிறையோட சங்கடங்கள்லாம் தீர்ந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்னைக்க நிலைச்சி நல்லா இருங்கம்மா, நீண்ட ஆயுளோட. சாமிஜி இது மாதிரி நாங்க எங்க அம்மா வீட்டுல இருந்து நான் வந்தேன் சாமிஜி. 2 வருஷம் ஆச்சு. என் அம்மா வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாமிஜி. அம்மா வீட்டில் கஷ்டம்னா ஒரு சிலருக்கு தம்பிக்கு ஒருத்தர் கூட கேட்டாங்க, நான் பரிகாரம் சொல்லிட்டேன். ஆனா இது இந்த மாதிரி அம்மா வீட்டுல பிரச்சனை இருக்குதுன்னா அவங்க யாராவது ஒருத்தர் பேசினாங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் தெரியும். சரிங்க சாமிஜி. ஸோ அவங்கள யாராவது ட்ரை பண்ண சொல்லுங்க. சரிங்க சாமிஜி. எங்க கணவருக்காக கேட்கணும் சாமிஜி. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. டிரைவரா இருக்காங்க சாமிஜி. ரொம்ப எங்களுக்கு கடன் தொல்லை தாங்க முடியல சாமிஜி. சொந்தமா வண்டி வாங்கி ஓட்டுறீங்களா, வேற இன்னொருத்தரோட வண்டி ஓட்டுறாரா? இல்ல சாமிஜி, சொந்தமா தான் சாமிஜி நாங்க வண்டி வச்சிருக்கோம். இந்த சொந்த வண்டி போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அவங்க 2 வருஷமா வண்டி வச்சிருக்காங்க சாமிஜி. 2 வருஷமா தான் வச்சிருக்காங்க. கடன் எவ்வளவு நல்லா இருக்கு? கடனும் இந்த 2 வருஷமா தான் சாமிஜி இருக்கு. நான் எத்தனை முறை இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன், வாகனம், டிராவல்ஸு, ஃபைனான்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ஏஜென்சி இதெல்லாம் ஜாக்கிரதையாக செய்யணும். டப்புன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. டிரைவராக இன்னொருத்தர்கிட்ட ஓட்டும் பொழுது அது பணம் இருக்கும். சொந்தமாக நம்ம வண்டி வாங்கினா அது கடனாக்கி விட்டுடும். இதை நீங்கள் வண்டி எப்போ 2 வருஷமாக வண்டி வாங்கி கடன் வந்துச்சோ அவர் அந்த வாகனத்தை சொந்தமாக ஓட்டிக்கலாமே தவிர வாடகைக்கு ஓட்டினா அது செட் ஆகாது. அந்த வண்டி இருக்கிற வரைக்கும் கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முதல்ல அதுக்கு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலான்றதை முடிவு பண்ணுங்க. அதை வித்துட்டு இவர் பழைய மாதிரி போகிறதா, அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை முடிவு பண்ணி அவர் என்ன செஞ்சால் செட் ஆகுன்றத பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா அவர் ஒரே முடிவோடு இருக்க மாட்டார். எது எடுத்தாலும் குழப்பம் வந்துடும் அவருக்கு. கோபம் வந்துடும். சொல்லிடுறேம்மா, குழப்பம் வரும், கோபம் வரும், தேவையில்லாம தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு அதுக்கும் காரணம் இருக்கு. ஒரு 10 பைசா பணமோ நகையோ தங்கவே தங்காது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கம்மா. நல்லதும்மா. ஹலோ, அடுத்த ஒரு பக்தர்களும். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? வீரமணி, சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க வீரமணி ஐயா. எனக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் மேல ஆகுது. சரி. குழந்தை இல்ல. என்ன வயசாச்சுங்க? சின்ன ஒரு 40 ஆக போகுது சார். அவங்க பேர் என்னங்க? புனிதவதி. சரி சரி. மருத்துவம்லாம் பார்த்தீங்களா? பார்த்தோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நிறைய இடத்த பார்த்தோம், எதுவும் பிரச்சனை இல்லைன்னாங்க. ஆனா ஓகே ஆக மாட்டேங்குது. 2 பேருக்கும் அம்மா போட்டுச்சா? ஆமா, 2 பேருக்கும் அம்மா போட்டது. மேரேஜ் ஆன உடனே ஒரே வருஷத்துல அம்மா போட்டது. பாருங்க, அம்மா போட்டதுன்னா கொஞ்சம் சிக்கலான விஷயம், புரியுதுங்களா? இதை நான் மருந்து சொல்லிடுவேன். இப்போ அது சக்ஸஸ் ஆகுமா என்னன்னு சொல்ல முடியாது என்னால். ஏன்னா உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு காலில் அந்த வளைவு இல்லாமல் இருக்குதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நடந்தா நின்னாங்கன்னா அது ஃப்ளாட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வெரிகோஸ் வெயின் ஏதாவது இருக்கான்னு எனக்கு டவுட் இருக்கு. நரம்பு முடிச்சுகள், அந்த சந்தேகம் எனக்கு வருது. அது ரெண்டும் நீங்க பார்த்துட்டு மருந்து எடுக்கிறது நல்லது. நீங்க கீழே நம்பர் வரும் பாருங்க, நீங்க தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லுவாங்க. நல்லதுங்க, நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர்களும். ஹலோ, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் தர்மபுரில இருந்து பேசுறேன் ஐயா. வணக்கம் சாமி. எங்கம்மா? தர்மபுரி. சரிம்மா, என்ன பேரு, யாருக்காக கேட்க போறீங்க? நான் 2-3 வருஷமா உங்க கூட பேசுன்றதுக்காகவே நான் ட்ரை பண்ணேன் ஐயா. ரொம்ப நாள் இருந்து எனக்கு லைன் கிடைக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பேசுறது. நல்லா இருமா. யாருக்காக கேட்க போறீங்க? கண்டிப்பா எனக்கு ரொம்ப வேணும் ஐயா. எங்க எப்பவும் நல்லா இருமா. சந்தோஷம். நான் உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பாம்மா. என்ன பேருமா? என் பேர் வள்ளி ஐயா. வள்ளியம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? பையன் பேர் சொல்லுங்க. படிக்கிறான் பையன் தினேஷ். தினேஷ். அம்மாமா, தினேஷ்னு பேர் வச்சா நல்ல அறிவு இருந்தும் மந்தமா இருப்பான். ஆமா, அது சொல் பேஜ், அதாவது என்ன அசம்பந்தம்னு சொல்லுவோம்ல, ஆமா, அந்த மாதிரி தான் இருப்பான். நல்லா படிப்பு இருக்கும், படிக்க மாட்டான். படிக்கிறான், ஆனா இருந்து உட்கார்ந்து படிக்கிறது இல்ல. படிக்க மாட்டான் அவன் தான் சொல்றேனுங்களே, சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும் ரொம்ப. நீங்க எங்க கடையில போண்டா நல்லா ஆகுது, பஜ்ஜி நல்லா ஆகுதுன்னு கேளுங்க, சொல்லுவான்.
கண்டிப்பா. நல்லா சிரிச்சிட்டம்மா. இல்லை அது எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேம்மா. அது எப்படின்னா அது அந்த பேரே அப்படிம்மா. அது முதல்ல அது தினேஷ் வேணாம்மா. ம். சரியா? சரி ஐயா. என்ன நட்சத்திரம்மா? அது தெரியாது ஐயா. பாத்தியா? சரி, திவ்ய பிரபஞ்சன்னு வச்சுக்கோங்க. சரி ஐயா. அதை வந்து அவனை திவ்ய பிரபஞ்சன், ஆ அதை அவனை 48 முறை 48 நாள் எழுத சொல்லுங்க. சரி ஐயா. எழுத சொல்லிட்டு அவனை வேலை தவறி சாப்பிட வேணான்னு சொல்லுங்க. சரி ஐயா. அதே மாதிரி புதன்கிழமை ஆ நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு ஆ ஏலக்காய் வந்து ஒரு 50 ஏலக்காய் பச்சை கலர் நூலில் அவனையே கோக்க சொல்லுங்க. சரி ஐயா. கோக்கும்போது ஸ்டீம் ஸ்டீம் ஸ்டீம்னு சொல்லி கோக்க சொல்லுங்க. ம் கோட்டுட்டு அது புதனுக்கு போட்டுடுங்க. ம் சரி ஐயா. வெண்பொங்கலும் ம் வெண்பொங்கல் செய்து படைச்சு ம் பச்சை பயிறு சுண்டல் ம் செய்து படைச்சிட்டு அவங்க கையால் தானம் கொடுத்துட்டு வர சொல்லுங்க. புதன்கிழமை 5 புதன்கிழமை. சரி ஐயா. இதை அந்த 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 வழிபாடை கரெக்டாக 5 வாரம் விடாமல் செய்யுங்க. ம் திவ்ய பிரபஞ்சன்ன்ற பேரை எழுத சொல்லுங்க. சரி ஐயா. நிச்சயமாக மாறிடுவாம்மா. சரி ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கம்மா. அடுத்து ஒரு பக்தரலாம். ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார், காயத்ரி. அம்மா, கோயம்புத்தூர்லேருந்து காயத்ரிம்மா. யாருக்காக கேட்க போறீங்க? சார் எனக்கு தான் கேட்கணும். என்ன வயசுமா? சார் 24. சார் 24. அட்டென்ஷன். 24 ஆச்சு சார். எஸ். சொல்லுங்கம்மா. என்ன கண்ணு காயத்ரிம்மா? ஜாப் பற்றி கேட்கணும் சார், அப்புறம் மேரேஜ் எல்லாமே கேட்கணும் சார். எல்லாமே கேட்கணும். மேரேஜ் வச்சு சரி சரி போட்டோம். போன வருஷம் முந்தின வருஷம் ஏதாவது பிரச்சனையாச்சா உனக்கு? இல்லை சாமி. ஒன்றும் ஆகலையா? வயிற்று வலி வரலையா? இல்லை சாமி. சரிம்மா. அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்தது இல்லைங்க. சரி 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 சரி. என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எதில் கேட்குறீங்க? கலரில் எல்லோ கலர் பிடிக்கும். சாப்பிடுறது? பிரியாணி. பிரியாணி. என்ன பிரியாணி? வெஜ். வெஜிடேரியன். நீ இன்டர்வியூக்கு போயிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு இது மாதிரி பதில் சொல்லலாம், யார் உனக்கு வேலை கொடுப்பா? இல்லைங்க சாமி. என்னடா கண்ணி இது கண்டினியூட்டியா பேசுறியாங்கண்ணா? பிரியாணி. என்ன பிரியாணி? அப்படி சொன்னா இன்டர்வியூ அப்படி சொல்லக்கூடாது. பவித்திரம் பாப விநாசனம். எதுக்கு ஒரு சின்ன பாரு, என்கிட்ட ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும். இன்டர்வியூக்கு போகும்போது பவித்திரமா கண்டினியூட்டியா பேசு, வெட்டி வெட்டி பேசக்கூடாது. நீயே வெட்டி வெட்டி பேசுனா எங்கே வேலைக்கு போகிற? அப்புறம் வீட்டுக்கார்ட்ட பையனை பிடிக்குதுன்னா பிடிக்குது, கல்யாணம் பண்ணிடலாம் பண்ணிக்கிறேன், எங்கே சாப்பிட்றேன் அப்படின்னா என்ன ஆகுது? சரி, காயத்ரி பேர் வேணடா கண்ணு. அப்படி காயத்ரி பேச்சா இந்த மாதிரி சில நேரத்தில் ஆகிடும். சரி, என்ன நட்சத்திரம்டா கண்ணு? நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறேன். மிருகசீரஜ. சரி சரி. காவிய வாணின்னு வச்சுக்கோமா. முதல்ல காயத்ரியை மாற்றிக்கோ. இல்லை காவிய ஸ்ரீ அப்படின்னு வச்சுக்கோ. எது பிடிக்குதோ அது வச்சுக்கோ. இப்போ உனக்கு வேலை கிடைக்கணும். கல்யாணம் வந்து 27 வச்சுக்கோ, 25க்கு மேலே. அதுதான் நல்லது. அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா உனக்கு ஜாதகத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. அதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோ. என்ன 27 கல்யாணம் வச்சுக்கோங்க, புரியுதா? வேலை கிடைக்கிறதுக்கு தேய்பிறை சதுர்த்தியில அல்லது தசமியில ஒரு விநாயகருக்கு போயிட்டு பச்சரிசி மாவுல காப்பு கட்டி, தேங்காய் இருக்கு தெரியுமா, 10 தேங்காய் எடுத்து சிவப்பு கலர் நூல்ல குடிமில நீயே கோத்துக்கிட்டு வா. 10 தேங்காவை கோத்துக்க. சின்ன அந்த கோக்கும் பொழுது ஓம் பாச அனுகிரக ரட்சகம் அப்படின்னு சொல்லிட்டு கோரு. அதை மாலையா போட்டுட்டு ஒரு புது துணி பச்சை சிவப்பு நிறத்தில் வாங்கிட்டு அது மேலே கோதுமை பரப்பிட்டு அது மேலே வாழை இலை வச்சு அந்த வாழை இலையில 10 நெய் தீபம் போடு. விநாயகருக்கு பாலில் பிரசாதங்கள் செய்து படைச்சு உன் கையால் தானம் கொடு. அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுது. அந்த எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் 3 மாதத்துக்குள்ளே. அப்படி இல்லைன்னா இன்னொரு வாட்டி பண்ண அதே பரிகாரத்தை கண்டிப்பாக வேலையும் கிடச்சிடும், எக்ஸாமும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும்.
சரிங்க சாமி. சரிதானா? ஓகேங்க. ஓகேம்மா, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. அம்மா சொல்லுங்கம்மா, சாமி பேசுகிறேன், சொல்லுங்க. ஹலோ ஹலோ சாமிஜி. அம்மா சொல்லுங்கம்மா, நான் தான் பேசுகிறேன், சொல்லுங்க. சாமி எங்களுக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆச்சுங்க சாமி. தூக்கம் கலைஞ்சிருச்சா? என்னங்க சாமி? தூக்கம் கலைஞ்சிருச்சாம்மா? இல்லைங்க சாமி, தூக்கமெல்லாம் இல்லைங்க சாமி. இல்லைம்மா, எனக்கு நீ கொஞ்ச நேரம் விட்டு கேட்குது, அதனால தூங்கிட்டே பேசுறீங்களான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. சாமி நான் தான் லைன் கிடைச்சதான்னு டவுட். ஒன்றும் பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன பேருமா? என் பேர் சாந்திங்க சாமி, அவர் பேர் பழனிசாமி. சாந்தினியா? சாந்தினி, சரிம்மா. நான் 8 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் குழந்தை இல்லை. ஆமாங்க சார். சரிம்மா, வைத்தியம்லாம் பார்த்துட்டீங்களா? ஆமாங்க சாமி, பார்த்துட்டு தான் இருக்கேங்க சாமி. உங்களுக்கு லெஃப்ட் டியூப்ல ஏதாவது அடைப்பு இருக்குதுன்னு லேப்ராஸ்கோபி பண்ணாங்களா? ஹலோ அம்மா, சரியா வச்சு பேசுங்க, எனக்கு சரியா கேட்கலம்மா. எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னாங்க, அவருக்கு தான் ப்ராப்பர் கவுண்ட் இல்லை அப்படின்னாங்க. இல்லைம்மா, உனக்கு பிரச்சனை இருக்குது, அதை பார்த்துக்கணும். எப்படின்னா அப்பப்போ கால் வலி வருதாம்மா? ஆமாங்க சாமிஜி, இருக்குதுங்க. அந்த கண்டசதை இழுத்து பிடிச்சி வலிக்குதா ராத்திரியில? ஒவ்வொரு நாளைக்கு இருக்குங்க சாமி. இது 2 இருந்தாலே அது கர்ப்பப்பையில கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்க சாமி. அவருக்கு வந்து கவுண்டிங் இப்போ இதே இன்னைக்கே வந்து ஒருத்தருக்கு மருந்து சொன்ன பாருங்க, கவுண்டிங் இல்லைன்னு சொல்லி பாதாம் பிஸ்தா முந்திரி சொல்லியிருப்பேன். சரிங்க சாமிஜி. இணையதளத்துல வந்துடும் பாருங்க. இணையதளம்னா எப்படிங்க சாமிஜி? யூடியூப்ல வருமா? யூடியூப்ல போட்டு ஆத்ம சங்கமன் போட்டிங்கன்னா வரும். செல்லுங்களா? ஆமாம், செல்லில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை சொல்லியிருக்கேன் பாருங்க, அந்த மருந்தை அவருக்கு அப்படியே கொடுங்க. சரிங்க சாமிஜி. அந்த மருந்தால அவருக்கு பிரயோஜனப்படுதான்னு பார்க்கலாம். சரிங்க சாமி. நீங்க மட்டும் பிருங்க ராசவம் அப்படின்ற ஒரு டானிக்கு 3 வேளைக்கு 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து சாப்பிடுங்க. சரிங்க. இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். பிருங்க ராசவம் இணையதளத்தில் வந்துடும் ஈவினிங். ஆமா. அடுத்தது குமரி ஆசவம். இந்த டானிக்கை 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து காலை மாலை 2 வேளைக்கு மட்டும் சாப்பிடுங்க. சரிங்க சாமி. இது 2 டானிக்கு நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, அவரும் அதை சாப்பிடட்டும், பார்க்கலாமா? நல்லதுமா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் சந்தோஷம், செல்வம், நிம்மதி பொங்க கஜவாகன முருகன். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து சகல சௌபாக்கியங்களும் தழைக்க மந்திர எந்திர குளிகை. இல்லத்தில் தீய சக்திகள் அழிய, பகைவர்கள் ஓடி ஒளிய நாதநாதன் எந்திரம். பில்லி, சூனியம், பேய், பிசாசு, தீயவை அழிந்து போக மந்திர இசை எழுப்பும் புல்லாங்குழல். உத்தியோகமும் செய்தொழிலும் மென்மேலும் சிறக்க வரசித்தி எந்திரம். இவை அனைத்தும் அடங்கிய குருவருளையும் தெய்வ அருளையும் அள்ளித்தரும் சித்தர் வழிபாட்டு முறையில் மந்திர தந்திர சக்தி கொண்ட யோக பஞ்சாட்சரம் பேழை. இந்த யோக பஞ்சாட்சரம் பேழை இருக்கும் இல்லத்தில் இன்பம் பொங்கும், செல்வம் செழிக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், செய்தொழில் சிறக்கும், சுயதொழில் மேன்மையடையும், தீயவை அழிந்து தடைகள் உடைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் தங்கும். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடலாலும். ஹலோ
ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? ஏற்கனவே குரல் கேட்ட மாதிரி இருக்கே. கோட்டிச்சேரில இருந்து பேசுறோம் சாமிஜி. எங்கம்மா? கோட்டிச்சேரில இருந்து பேசுறோம் சாமிஜி. காரைக்கால் மாவட்டம் கோட்டிச்சேரில இருந்து. சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? 2 நடம் உங்களை வந்து பாத்துருக்கேன் சாமிஜி. இல்ல, அதுதான் குரல் கேட்ட மாதிரி இருக்கேன்னு நான் சொன்னேன். சொல்லுங்கம்மா. 2 நடம் உங்களை வந்து பாத்துருக்கேன் சாமிஜி. சரிம்மா. எங்க குடும்பத்தை ஃபர்ஸ்ட் நீங்க வாழ்த்துங்க சாமிஜி. குறை இல்லாம, சந்தோஷமா, சங்கடம் இல்லாம, என்னைக்கும் மனசாந்தியோட இருங்க. நல்லா இருங்கம்மா. எங்க பையனுக்கு கல்யாணமே வரமாட்டாங்க சாமிஜி. நீங்க சொன்ன பரிகாரம்லாம் செஞ்சோம், நல்லா இருக்கிறோம் சாமிஜி உங்களுடைய ஆசீர்வாதத்தோட. கண்டிப்பா. கல்யாணம் ஆயிடுச்சா? காலமே உள்ள என்னம்மா? பையனுக்கு கல்யாணமே செட் ஆக மாட்டேங்குது சாமிஜி. வந்து பாக்குறாங்க, வீட்டு வாசல பாக்குறாங்க, ஆனா என்ன பதிலே சொல்ல மாட்டேங்க. என்ன பையன் பேர் என்னம்மா? அது பேரு வெற்றிமணி. ஆனா நித்ய உதயன்னு நீங்க வைக்க சொன்னீங்க, நித்ய உதயன்னு எழுதிட்டு இருக்குது. நல்லா இன்னும் மாத்தலையா? மாத்தலையா? ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. நல்லா இருக்கிறோம் சாமிஜி. 5ல கேது இருக்கு, கல்யாணம் நிச்சயம் வரமாட்டாங்க. இல்ல, அது 5ல கேதெல்லாம் விட்டுருங்க. பேரை மாத்திட்டாரா? கெசட்ல மாத்திட்டீங்களா? கவர்மெண்ட்ல மாத்தல சாமிஜி, ஆனா எழுதுது சாமிஜி. எழுதி விட்டதுனால அது பலன் தெரியுமே தவிர பலனை முழுமையா கொடுக்காது. அதனால முதல்ல அதை மாத்த சொல்லுங்க. நல்லா இருக்குதுன்னு தெரியுது, அப்புறம் ஏன் அதை நம்ம போய் மாத்திரக்கூடாதா? ஒன்று மாத்துங்க. பரிகாரம் முடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ இடையில 6 மாசத்துக்கு முந்தி உங்கள்கிட்ட பேசிச்சு சாமிஜி. நீங்க வந்து காலகஸ்தி வைத்தீஸ்வரன் கோயிலும் போயிட்டு வா, கல்யாணம் வந்துரும்னு சொன்னீங்க. சரி. 2க்கும் போயிட்டு வந்துச்சு. திருப்பி எவ்வளோ நாள் ஆச்சு? முடிச்சு 6 மாசம். நீங்க சொன்னதுமே போயிட்டு வந்துட்டு. இல்லம்மா, லைனு கிடைச்சி எப்போ முடிச்சிங்க? முடிச்சு 6 மாசம் ஆச்சா? ஆமா சாமிஜி, ஏப்ரல்ல லைன் கிடைச்சது, உடனே சொல்றேன். வீடுல ஏதாவது குறை இருந்தா அது சரி பண்ணீங்களா? சொல்லி வீடு வந்து தம்பி தான் மன போட்டு கொடுத்தாப்புல, அது மாதிரியே வந்து கட்டியிருக்கோம் சாமிஜி. நீங்க குறை இருக்கான்னு நீங்க தான் சாமிஜி சொல்லணும். இல்லம்மா, எனக்கு என்னன்னா அது போட்டு கொடுத்தா சரிம்மா. இவ்வளோலாம் தள்ளாது 6 மாசம்லாம். அது தள்ளுதுன்னா அது எங்கன்னு கண்டுபிடிச்சிடணும். முதல்ல அந்த பேரை முதல்ல பதிவு பண்ணி அவரை கையெழுத்தை மாற்ற சொல்லுங்க. சரி சாமிஜி. இன்னொரு 1 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், முடிஞ்சிரும். எதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னன்னு முடிவு பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க தானா வந்து பெண்ணு தரேன்னு சொல்றாங்க சாமிஜி. முடிஞ்சிரும். சரி இருக்கட்டும். இவருக்கு என்ன நட்சத்திரம்? தம்பி வந்து அனுச நட்சத்திரம். 2யும் சேர்க்கலாமா சாமிஜி? 2த்துக்கும் ரஜ்ஜு பொருத்தம் வராதுமா. அதான் சேர்க்கலாமான்னு உங்களை கேட்புன்ட்டு தான் இப்போ போட்டோம். நல்லா நீங்களே கிடைச்சிட்டு இல்ல, 2த்துக்கும் ரஜ்ஜு பொருத்தம் வராது. ரஜ்ஜு பொருத்தம் வராத எப்படி கொடுப்பீங்க? வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாசமே முடிவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லதும்மா. அடுத்து ஒரு பக்தரலாம். ஹலோ சொல்லுங்க. மகேஸ்வரி, கடலூர்ல இருந்து பேசுறேன். மகேஸ்வரி அம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எங்களுக்காக தான். என்ன பேர்? மகேஸ்வரி அம்மா, என்ன வயசாச்சு? 38. சொல்லுமா, என்ன பிரச்சனை? இல்ல, வெறும் பிரச்சனையாவே இருக்கு வீட்டுல. மகேஸ்வரி, ஜெகதீஸ்வரி, யோகீஸ்வரி, பாகீஸ்வரி, ஈஸ்வரி, ஜெகதீஸ்வரின்னு ஈஸ்வரின்னு பேர் வைக்காதீங்கன்னு கூவி கூவி சொல்றேனம்மா நானு. அது அம்மா அப்பா வச்சுட்டாங்க. அம்மா அப்பா வச்சுட்டாங்க. நீ எவ்வளோ நாளா நிகழ்ச்சி பார்க்குற? இப்பதான் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் லைன் கிடைச்சது. அதுவே பெரிய விஷயம்தான். எப்போ எதை நீ சிந்தித்து சொன்னாலும் அது சரியா வராது, சண்டையில முடியும். எது பண்ணாலுமே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையை தவிர வேற எதுவுமே இருக்காது, உடம்பு நோய் உட்பட. புரியுதா? இது வாழ்க்கையும் பிரச்சனை பண்ணும், வளர்ச்சியும் பிரச்சனை பண்ணும், மனசையும் பிரச்சனை பண்ணும், உடலையும் பிரச்சனை பண்ணும். இது எல்லாம் இருக்கும்மா. இது என்னன்னா இது கொஞ்சம் பொறுமையா கேட்டு சரி பண்ண வேண்டிய விஷயம். அது போகட்டும். கர்ப்பப்பையில் ஏதாவது கோளாறு வந்ததா? சரி சரிம்மா. எப்பயாவது நீல நிறத்துல துணி காணாம போனது இருந்ததாம்மா? சேலை அந்த மாதிரி ஏதாவது? தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை, தெரியவில்லை. சரி போகட்டும். என்ன மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? சண்டைனா பண பிரச்சனை தான் வரும். பண பிரச்சனையால தான் உலகத்துல பல சண்டைக்கு காரணமே அடிப்படையா உள்ள போனா ஒன்று பணம் இருக்கும், இல்லை பொண்ணு இருக்கும். 2 தவிர வேற எதுவுமே இருக்காது. என்னம்மா? கடன் நிம்மதியே கிடையாது எப்பயுமே. சரி, ஒன்றும் இல்லை. என்னோட இணையதளத்துக்கு போங்க.
அதில் ஆகி ஆகி ஆம்பரம் திருத்தரு நமகான்னு ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை முதல்ல 48 நாள் வீட்டில் கோலம் போட்டு பண்ணுங்க. நீங்கள் இருக்கிற இடமும் சரியில்லை, இது நிறைய சரியில்லைம்மா, நிறைய பிரச்சனை இருக்குது. இது ஒன்றுத்தால மட்டும் சரியாகாது. அதான் அம்மா வீட்ல வந்திருக்கோம் இப்ப. 48 நாள் இந்த ஆகி ஆகி மந்திரத்தை போட்டுட்டு, உங்கள் பேர் முதல்ல மக நட்சத்திரமா உங்களுக்கு? இல்ல விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்கு யாருமா மகேஸ்வரின்னு பேர் வச்சு கொடுக்க சொன்னது? அதுவே முதல்ல வேணாமா, அதை பேரை மாற்றிக்கம்மா, சரிங்களா? பையனும் அப்படியே இருக்கான். முதல்ல மக தானே வேணான்ற நான். இப்போ அப்புறம் பையனுக்கு சொல்கிறதா உங்களுக்கு சொல்கிறதா? இல்ல இப்ப எப்படி எங்களுக்கு business இல்லை நான் சொன்ன நல்லா இல்லைம்மா. அம்மா மகேஸ்வரிம்மா, பேர் வைக்கணும் சொல்லுங்க. இது கரெக்டாக கேட்டீங்க. அதில் விட்டு நீங்கள் பையனுன்னு கேட்டால் நான் எதை யோசிக்கிறது? இல்ல லைன் கிடைச்சதே அதான் கேட்டுருவோம். புரியுது எனக்கு புரியுது. யாரும் இந்த மாதிரி தெரியாத விட்டுறீங்களேன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ பையனுக்கு பார்த்தா எனக்கு இதுக்கு போயிடும், அப்புறம் ஒன்றுத்தையும் பிரயோஜனம் இல்லாத போயிடும், கால் கிடைச்சி கூட. சரி, தேஜா ஸ்ரீன் பத்தியா, முதல்ல தேஜா ஸ்ரீன் பேரை மாற்றி 48 நாள் எழுதிட்டுமா, அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன பூஜையை 48 நாள் பண்ணிட்டுமா, ஆகி ஆகின்னு இருக்கும். இணையதளத்துக்கு போங்க, யூடியூபுக்கு போயிட்டு பாருங்க, அந்த பூஜையை பண்ணிட்டு நான் வந்து பாருங்க. நல்லதுமா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஐயோ ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து மணிகண்டன் பேசுறேன். மணிகண்டன் ஐயா, என்ன வயசாச்சு? எனக்கு 31 வயசு ஸ்டார்ட் ஆயிருக்கு. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. கொஞ்சம் கஷ்டம், அதுக்காக தான் கால் பண்ணியிருந்தேன். வேலை சரியில்லையா? வேலை சரியில்லாம இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஜாப்பும் சரி. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இல்ல ஜாப் பிரச்சனை வரும்பா. 33 வயசு வரைக்கும் உனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகாது, முழுமையா உனக்கேற்ற மாதிரி வேலை இருக்காது தம்பி. ஓகே, காம்ப்ரமைஸா போறீங்க நீங்க, அவ்வளவுதானே தவிர அது பெரிய பூஸ்ட் அளவுக்கு எதிர்பார்க்கறது அளவுக்கு இருக்காது. கண்டிப்பா. அதே மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷனும் குழப்பமும் இருந்துகிட்டே இருக்கும். உண்மைதான் ஐயா. அது எவ்வளோ பணம் வந்தாலுமே ஏதாவது விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிதான் இருக்கு. யாராவது ஒருத்தரை சார்ந்து இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு போகும். உண்மைதான் ஐயா. வேணாம் தம்பி, மணிகண்டன்னு வேண்டாம் தம்பி. சரிங்க ஐயா. அது முதல்ல இருக்கக்கூடாது. ரெண்டாவது, உங்களுக்கு காலசர்ப்ப தோஷ ஜாதகம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க ஐயா, அந்த மாதிரி எதுவும் சொல்லல. இல்லை ராகு தோஷம் இருக்குன்னு ஏதாவது, கேது தோஷம் இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் சொல்லலங்க ஐயா. என்ன பிரச்சனை? தோஷம் மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அதுவும் வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்த, நவகிரகம் இல்லாத முருகன் கோயில். இல்லப்பா, என்னோட டவுட் என்னன்னா, உனக்கு எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளேயே இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சரிங்க ஐயா. இதுக்கு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, எப்பயாவது பார்த்தீங்கன்னா நம்ம கனவுல வந்து எருமாடு வர்றதோ, அல்லது வந்து ரத்தங்கள் நிறையா பார்க்குறதோ, பாம்பு துரத்துறதோ, இது மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அது மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? சம்டைம்ஸ் வருங்க ரத்தங்கள் பார்க்கறது. அப்போ அது கன்ஃபார்மாக அது பிரச்சனை தான் தம்பி, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஓகே, என்ன பண்ணுங்க, 9 வாரம் செவ்வாய்க்கிழமை தம்பி. சரிங்க ஐயா. அம்பாள் கோயிலில் பாம்பு புத்தி எங்கே இருக்குன்னு பாருங்க தம்பி. சரிங்க ஐயா. செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் வச்சுங்க தம்பி. ஓகேங்க ஐயா. செவ்வாய்க்கிழமை 3 வாரம், ஞாயிற்றுக்கிழமை 3 வாரம் தம்பி. சரிங்க ஐயா. 3 வாரம் முதல்ல போகும்போது அந்த பாம்பு புத்தில் பால் ஊற்றி வச்சுட்டு 4 சுற்று சுற்றிட்டு, சரிங்க, உளுந்துல பிரசாதம் செய்து, சோகம்ச நிவாரண மஸ்துன்னு மந்திரம் சொல்லி தானமாக கொடுங்க, மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு. சரிங்க ஐயா. ஞாயிற்றுக்கிழமை போகும்பொழுது சரிங்க, ஏதாவது நவதானிய சுண்டல், அதாவது ஒரு 2-3 பருப்புகள் சேர்ந்து சுண்டல் செய்து, அந்த சுண்டலை வச்சு அங்கே நிவேதியம் பண்ணி 7 சுற்று சுற்றிட்டு, ஓகேங்க, அந்த சுண்டலை உங்கள் கையால் தானம் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க. இது 2ம் 6 வாரம் முடிஞ்ச பிறகு சரிங்க, டெய்லி சூரிய நமஸ்காரம் வாழைப்பழம் கையில் வச்சுக்கிட்டு சூரியனை பார்த்து 3 முறை காயத்ரி சொல்லிட்டு, சரிங்க, பசுவுக்கு 3 முறை காயத்ரி சொல்லி அதை கொடுத்துருங்க. சரிங்க. இதை தினமும் செய்துக்கிட்டு வாங்க. சரிங்க. 3 மாதம் ஒரு முறை 3 சுமங்கலிக்கு தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க. சரிங்க. பேர் வந்து மாற்றிருங்க தம்பி. என்ன நட்சத்திரம் தம்பி? ஆயில நட்சத்திரங்க. பாருங்க, ஆயில்யா, அது வேண்டாம் தம்பி. சரிங்க.
அம்சரமணான்னு வச்சுக்கோங்க தம்பி. அம்சரமணா. இதை எழுதுங்க தம்பி. 48 முறை 48 நாள் எழுதிட்டு சரிங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டே வாங்க, எல்லாமே சரியாயிடும் தம்பி. சரிங்க. வீட்டில் ரொம்ப பிரச்சனைகளா இருக்கு. அதுக்கு தானே தம்பி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கே கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. டைவர்ஸ் ஆகாமல் இருக்குதுன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஓகே, அந்த அளவுக்கு இருக்கு. இதை செஞ்சால் கட்டுக்குள்ளே வந்துடும். ஏன்னா நான் முன்ன மாதிரி நிறைய எடுத்தேன்னா ஒருத்தருக்கே டைம் நிறைய ஆகிடுது. பல பேருக்கு பிரச்சனையை தீர்த்துருவோன்றதுக்காக பரிகாரத்தை சொல்லிடுறேன். அதை விளக்கத்தை எடுத்துகிட்டு இருக்கிறதால. சரிங்க. நல்லது மணிகண்டன். அடுத்த ஒரு பக்தராலும். ஹலோ சாமிஜி. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எங்களுக்காக தான் சார். உங்களுக்கு அவர் பேர் சொல்லுங்க. அவர் பேரு செல்வம் சார். புதுசா வீடு இப்பதான் சார் சேஞ்ச் ஆகணும். சரி. இந்த வீட்டுல என்னன்னா நல்லா இருந்தோம், இப்ப என்னன்னே தெரியல சார். ரொம்ப கஷ்டம் ஆயிட்டு இருக்குது. இந்த வீட்டுக்கு எவ்வளவு நல்லாச்சு? இப்பதான் சார் 1.5 month ஆயிருக்குது. உங்க பிரச்சனைகள் எவ்வளவு நல்லா இருக்கு? பிரச்சனை ஒரு 1 year இருக்குது சார். வருமானம் பத்தல, அவ்வளவுதான் சார். மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் நான் பாரு கட் ஆயிடுச்சு. அதாவது ஹஸ்பண்டோட பிரச்சனை இல்லை, எல்லாமே அவங்களே சொல்லி முடிச்சிட்டாங்க. அது கேட்டால் தான் தெரியும். நானும் பார்க்குறேன், இந்த பொருத்தம் வர விஷயத்தை முடிச்சிடணும்னு முடிக்க முடியலை. ஆனால் இந்த எப்படியாவது முடிச்சிடணும்னு பார்க்குறேன். நான் என்னென்னா பல வாரங்களாக அது போயிட்டுருக்கு. ஒரே வரியில் நான் சொல்லணுன்னா, ஜாதகத்தை ஆர்வமாக பார்க்குறவங்க தான் நிறைய பேர் கோட்டை விடுவீங்க. அந்த மாதிரி ஆர்வமாக பார்க்குறவங்க பல இடத்துல பார்க்காதீங்க. உங்கள் வாழ்நாளில் ஒருத்தரை கடைபிடிச்சி அவர் சொல்கிறாருன்னா அது நடந்திருக்கு பல விதத்தில்னா அவரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை குழப்பம் வச்சுக்காதீங்க. நம்ம ஜாதக ஆர்வலருக்கு நான் சொன்னது 7ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்கக்கூடாது. இந்த குழப்பத்தை விட தெளிவான ஒரு இடத்துல தெரிந்து பார்த்து பொருத்தத்தை நாம் சேர்த்தோம் என்றால் பிரச்சனைகள் வராது. இதில் காதல் திருமணத்தில் நிறைய பேர் சேர்றாங்கன்னா 100 காதல் திருமணமும் சக்ஸஸ் ஆகாது. ஒரு 20, 30 இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த மனப்பொருத்தங்கள் நமக்கு இருக்கிற ஜாதகத்தை பொருத்துறதுக்கு உடைக்கிறத பலமே உண்டு. ஜாதக பொருத்தத்தையே அந்த மனப்பொருத்தம் ஜெயிச்சிரும். அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் கரெக்டாக நல்ல ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து பொருத்தம் பார்த்து வாழ்க்கை அமைங்க. ஒரு நாள் விஷயம் இல்லைங்க, இது பல ஆண்டுகள் வாழ்க்கைங்க. அது அதுக்காக நம்ம மெனக்கெட்டு பண்ணுறதுல தப்பு இல்லைங்க. சும்மா 4-5 இடத்துல எதுவோ கேட்டுட்டு நீங்களே அறகுறையாக பார்த்துக்கிட்டு அறகுறையாக செய்கிறத விட திறனும் நல்லது ஒரு இடத்துலையும் பார்த்து அந்த குழந்தைங்களை வாழ வைக்கிறது நல்லது அப்படின்னு. இப்போ ஒரு பக்தர் பார்த்துருவாலோ. ஹலோ. ஹலோ சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் ஹேமலதா. ஹேமலதாம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க? என் பிள்ளைக்காக தாங்க சார். சொல்லுங்கம்மா, பிள்ளைக்கு என்ன பேருமா? தமிழரசன். தமிழரசன். என்ன வயசாச்சுமா? 20 வயசாகுது சார். சொல்லுங்கம்மா, என்னம்மா தமிழரசனுக்கு? அவனுக்கு அடிக்கடி உடம்பு சுத்தாயிட்டே இருக்கான். என்ன பண்ணுதுமா? அதான் கட்டி நிறைய முகத்துல வந்துட்டே இருக்கு. கற்பனையா? ஆமாங்க சார். நீங்க சொல்றது எனக்கு 3 சந்தேகத்தை உருவாக்குதுமா. ஒன்று, ராத்திரில அவர் தூங்காம இருக்காரான்னு தெரியணும். ஆமா, அவர் பார்த்துக்கோங்க. இல்லை, நான் தான் சொல்றேன், தூங்காத இருக்கார பார்க்கணும். 2வது, படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேற விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். 3வது, அவருக்கு அது நம்ம நேர்ல பார்த்துட்டு செய்யறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா. ஆமாம்மா. இல்லம்மா அதை வச்சுலாம் நான் அறகுறையா சொல்றது எனக்கு வழக்கம் இல்லைம்மா. நீங்க அதை முடிஞ்சா அவரை நேரில் வர சொல்லி பார்த்துருங்கம்மா, அதுதாம்மா நல்லது. இல்லைன்னா மனநோய்க்கு போயிடுமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, வேற ஒன்றும் இல்லைம்மா. நல்லதும்மா. அடுத்த வாரம் பார்க்கலாம். வளமெல்லாம் கிடைக்கட்டும், நலமாக என்றும் இருக்க வேண்டும், குறையில்லாத ஒவ்வொருவருக்கும் நிறைவாழ்வு முருகப்பெருமானும் பாம்பன் சாமிகளும் என்றும் முன்னின்று கொடுக்கட்டும். அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, குமர குரு அவரே, குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும்
அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர்